கோயில்ல இருக்கக்கூடிய யானைகள் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட இருக்கிறதுக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நடைபயிற்சியில இருந்து எல்லாம் பண்றீங்க? என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றீங்க ஒரு பாகனா? மக்கள் அதையே ட்ரை பண்றாங்கல்ல. அது எவ்வளவு தவறுன்னு நினைக்கிறீங்க? திருக்கோயில் மூலியமாக, வனத்துறை மூலியமாகவும், கால்நடை மருத்துவம் மூலியமாகவும் தினசரி யானைக்கு வந்து கால் நடைப்பயிற்சி, அவங்க கொடுக்குற உணவு தினசரி பார்த்தீங்கன்னா இந்த யானை ஒரு வெயிட் 4000 கிலோ அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி உணவு அவங்க வந்து கால்நடை மூலியமாக கொடுப்பாங்க. தினசரி பார்த்தீங்கன்னா பசுந்தீவனமே 150 கிலோ பசுந்தீவனம். உணவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாதம், கொள்ளு, ராகி, டாக்டர் அறிவுரைப்படி இதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ஃபுட்டு. மேற்கொண்டு தீவனம் வந்து மக்கள் கொடுக்குற தீவனத்தை நாங்கள் அவாய்ட் பண்ணிடுறது. ஒரு யானைங்கிறது பாகனோட ரொம்ப பிணைப்பா இருக்குங்கிறாங்களா? அப்படி உங்களுக்கும் அந்த யானைக்குமான சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா? இந்த யானைமா நான் வந்து 19 ஆண்டு காலமாக நான் இந்த யானைகிட்ட பணியாற்றி வருகிறேங்க. இந்த யானை சின்ன வயசுலேருந்தே நான் வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. சர்வீஸ் ரீதியாக 19 வருஷமாக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேம்மா. நல்ல யானை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குமா, நம்ம கூட அன்பாகவும் நல்லா பழகுவாங்கம்மா. நல்லா வர சேவார்த்தின்னு நல்லா அன்பாக பழகுவாங்கம்மா.